அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த லென்டன் சீசன் ஆரம்பிக்கிறது. லெந்து காலம் கிறிஸ்தவ உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான காலம். இது பைபிளில் இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்காக நான் சொல்லலை. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷமாக்கி கொள்ள கடவன் என்பதனால இந்த நாட்களை விசேஷமாக்க போகிறோம். நீங்கள் இதில் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து இந்த நாட்களை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 5ஆம் தேதி இந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். வழக்கம் போல் தயவு செய்து இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம ஏற்கனவே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறனே ஃபுல் பைபிள் அப்படின்னா அது 4 அதிகாரம் தானே, கூட ஒரு 3 அதிகாரம் படிக்க போகிறோம். படிப்போம், பரவாயில்ல. நம்ம வேதத்தை எவ்வளோ படித்தாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதனால் குடும்பமாக நீங்கள் படிக்க முயற்சி எடுங்க. நான் ஃபுல் பைபிளை தான் முடிக்கலை, நியூ டெஸ்ட்மெண்ட்டையாவது முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுங்களேன். ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க போகிறோம். அந்தந்த நாளுக்குரிய அந்த பகுதியை அந்த இன்றைய முத்தில் நம்ம போடுவோம். அதோடு கூட வழக்கம் போல் நம்ம பைபிள் படித்த பகுதியிலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆனால் பர்சனலாக தான் தெரியப்படுத்தணும். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். எனவே இப்பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. அந்த கேள்வி அந்த நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடணும். சரியாக 12 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பிடணும். அதனால் இதில் முதல் 2-3 பரிசுகளை நாங்கள் கொடுப்போம். மற்றவங்க ரெகுலராக கலந்துக்கிட்டிங்கன்னா 40 நாள் கலந்துக்கிட்டால் தான் அதுக்கு பரிசு கொடுப்போம். ஆனால் முதல் 3 இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக 5000 ரூபாயும், 2வது பரிசாக 3000 ரூபாயும், 3வது பரிசாக 2000 ரூபாயும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போயே நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. நல்லா படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மனத்தாழ்மையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தாழ்மையாக இருப்போம். எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்துவோம். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் தாழ்த்த என்னை கொட்டுறாங்களேன்னு சொல்லி இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரியமானவர்களே, தாழ்மையுள்ள நமக்கு தேவன் கிருபை தருவார். சோர்ந்துராதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போவதை போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் தாழ்மைப்படும் பொழுதுதான் தேவன் உங்களை உயர்த்துறதையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பூர்ணமாக பார்ப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு அதனுடைய பலன் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் தாழ்மையோடு வாழ இன்னும் கிருபை தரட்டும். இன்னும் தாழ்த்த தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனத்தாழ்மையாக நடந்தால் அதனுடைய இன்னொரு அடையாளத்தை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எனக்காக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அப்போ நான் சொன்னேன், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இங்க வாசிக்கிறோம் மனத்தாழ்மையை சாந்தத்தையும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, இந்த மனத்தாழ்மையை நீங்க தரித்து கொள்ளுங்க, இந்த சாந்தத்தை தரித்து கொள்ளுங்க, அந்த உருக்கத்தை தரித்து கொள்ளுங்க, இரக்கத்தை தரித்து கொள்ளுங்க. பாருங்க, அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கோபப்படுவதற்கோ அல்லது எரிச்சல் அடைவதற்கோ அல்லது மனக்கசப்பு வருவதற்கோ இடமே இல்லை. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எப்போதும் ஆண்டவரே நான் மன்னிக்கணும் சொல்லுங்க. நீங்கள் மன்னிக்க முடியாத நபர்களை நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்களேன், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா?
அந்த 13ஆம் வசனத்துல ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான். அப்போ மனத்தாழ்மை இருந்தா மன்னிப்போம். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்களேன், நம்மை மன்னித்தார். அதனால தான் மன்னியுங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலன்னு அவர் சேர்க்கறதுக்கு ரீசனே, ஏன்னா மன்னிக்க முடியாத குற்றவாளிகளாக இருந்த நம்மை இயேசு மன்னித்தார். உங்களுக்கு யார் மேலேயோ கோபம் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை 5 தடவை தப்பு பண்ணியிருக்கலாம், 10 தடவை தப்பு பண்ணியிருக்கலாம், 100 தடவை தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்கிறோம்? அத்தனை தவறுகளையும் மன்னித்தாரே. யோசித்து பாருங்க. அப்போ அவருடைய மன்னிப்புக்கு முன்பாக நம்ம எல்லாம் எவ்வளவு அதிகமாக மன்னிக்கணும் இல்லையா? எவ்வளவு அதிகமாக நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எப்போ மன்னிக்க முடியும்னா, கிறிஸ்துவின் தாழ்மை நமக்குள்ள வேணும். தாழ்த்தினால், மனதிலே தாழ்மை இருந்தால் நம்மளால் மன்னிக்க முடியும். இயேசு அதனால தான் இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு மன்னிக்கிற சுபாவம் வேணும். தேவன் நமக்கு மன்னிக்க கிருபை தரட்டும், மன்னிக்கிற அந்த மனப்பான்மையை தரட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க. யாரையாவது மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்தில் அவங்கள மன்னிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. பரவாயில்ல, நீங்கள் நன்மை செய்யுங்க, அதனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அவருடைய அன்பை, அவருடைய மன்னிப்பை நமக்கு காண்பித்து இதை மாதிரி மன்னிக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பு தான் யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் எப்படி மன்னிக்க முடிஞ்சுது? எவ்வளோ துடிக்க துடிக்க குழியில் போட்டுட்டு அவனை விற்று ஒரு 17 வயசு இளைஞனை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் இதே யோசேப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய மன்னிக்கிற குணம் வேணும்ல. அந்த மாதிரியா நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க? யோசித்து பாருங்களேன். உங்களை யாராவது விற்றுட்டாங்களா, இல்லை குழியில் தூக்கி போட்டாங்களா? அப்படிலாம் நடக்கலையே. ஏதாவது ஒரு வார்த்தை தான் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு செயலில் காமிச்சிருக்கலாம். மன்னிப்போம். மனத்தாழ்மை இருந்தால் நாம் மன்னிக்க முடியும். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, மனத்தாழ்மையோடு கூட நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் மனத்தாழ்மையின் அடையாளமாய் மன்னிக்கிற சுபாவத்தை, குணத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் நிறைய மன்னிக்கணும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் மட்டும் உங்ககிட்ட மன்னிப்பை வாங்கிக்கிட்டே நாங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்காமல் வாழ்கிறத ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அன்று எத்தனை இடங்களில் அப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்த்துறீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. மன்னிக்கிற அந்த கிருபையை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்றைய வியாதிகள், வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கட்டும். கிருபை இருக்கட்டும். உடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும். எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அப்படியே நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம், உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம், கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். பரீட்சை எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்து, ஞாபக சக்தியை தந்து நல்லா எழுத கிருபை தாங்க. ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். தொழிலிலும் ஆசீர்வாதத்தை காணட்டும், வேலையில் ஆசீர்வாதத்தை காணட்டும். இந்த மாதம் ஒரு நன்மையின் மாதமாக இருப்பதாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் கொலோசையர் 3:12. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.